கண்டவங்கலாம் கைராசி வீட்ல இருக்கும்போது நானும் என் புருஷனும் இருக்க கூடாதா? டேய், ஐயோ ஜோரம் அடிக்குதே. டாக்டர் ஆனந்தி, பெரியம்மா வந்துருவாங்க செல்லம். வந்த உடனே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்ணே, என் புருஷன் அங்க இருந்து கிளம்பி வராராம். சந்தோஷமா வரட்டும். அவர் வருது அவங்க வீட்டுக்கு இல்ல, இந்த வீட்டுக்கு. அடேங்கப்பா, அவர் என்னதுக்குமா இந்த வீட்டுக்கு வரணும்? ஏன் அவர் வீட்டுக்கு போக வேண்டியது தானே? இனிமே அவரும் சரி நானும் சரி இந்த வீட்ல தான் இருப்போம். இத சேதுராமன் சார் கிட்ட சொன்னியா? சொன்னேன், அவங்க அதுக்கு ஒத்து வரல. ஏமா, அவங்களுக்கே அவங்க மகன் இங்க வரது பிடிக்கலனா நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? வேற வழி? எனக்கு சேர வேண்டியதை கொடுத்தா நாங்க தனியா பாத்துப்போம். அது வரை நாளாகும் போல இருக்கே. அது வரைக்கும் எங்களுக்கு பொழப்பு நீங்க தான் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டா என்ன ஆக போகுது? கண்டவங்கலாம் கைராசி வீட்ல இருக்கும்போது நானும் என் புருஷனும் இருக்க கூடாதா? உன்னை யார் இந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னா? ஆனா இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போன பிறகு நீ இங்க வந்து பெர்மனண்டா இருந்தா அது சங்கடத்தை கொடுக்கும். யார் யாரோ இருக்காங்க, அதுலலாம் வராத சங்கடமா உரிமையுள்ள எனக்கு வரப்போகுது? மொத்தத்துல நானும் என் புருஷனும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதானே? அப்படின்னு யார் சொன்னாங்கம்மா? நீ இந்த வீட்ல தாராளமா இருக்கலாம். வேற என்ன வேணும் சொல்லு. என் புருஷனுக்கு இப்ப வேலை இல்ல, நல்ல சம்பளத்தோட நம்ம கடையில ஒரு வேலை வேணும். நம்ம கடையில என்ன வேலை கொடுக்கறது? ஏன் நிர்வாகம் பண்ற பொறுப்பை கொடுங்க. அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? எல்லாரும் வரும்போது அனுபவத்தோடவா வராங்க? சொல்லி கொடுங்க, அவர் கத்துப்பாரு. இத பாரு, தனியா ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலாம். கைராசி கடையில வைக்கிறது சரியா வராது. சுரேஷுக்கே கடை வச்சு கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்க. ஏன் புருஷன் கைராசி கடையில இருக்க கூடாதா? சுரேஷுக்கு நான் கடை வச்சு கொடுக்கறது எங்க அப்பா எனக்கு கொடுத்த சொத்துல இருந்து, கைராசி சொத்துல இருந்து கிடையாது. அது யாருக்கு தெரியும்? இங்க பாரு உமா, மீனாட்சி அக்கா உன்ன மாதிரி யோசிக்கிற ஆளே கிடையாது. அவங்க எல்லாமே நியாயமா தான் செய்வாங்கம்மா. நான் உங்களை ஒன்னும் கேட்கல, புரியுதா? இந்த பாருமா உமா, இளங்கோ இந்த வீட்டுக்கு வரதுல சேதுராமன் சாருக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் கூட்டிட்டு வர? இங்க பாரு, அவங்களோட அனுமதியோட வந்தா நல்லா இருக்கும் இல்ல? அதெல்லாம் அவங்க ஒத்து வர மாட்டாங்க. நானும் என் புருஷனும் இங்க தான் வருவோம். அவருக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்த்து வாங்க வாங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். டாக்டர் ரேவதி மேடம் வர சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் நேம் சார்? ஓ சாரி, டாக்டர் சொல்லிருக்காங்க. நடாஷாவா? வாட்? என்ன டாடி இது? ஏன் பேர் போட்டிருக்க? மேடம், பேஷண்ட் பேர் சரவணன், நடாஷா இல்ல. டாக்டர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக என் பேரை போட்டிருப்பாங்க. பட் பேஷண்ட் நான் இல்ல, என் ஹஸ்பண்ட் சரவணன் தான். ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே, நீங்க ரூம் நம்பர் 4ல வெயிட் பண்ணுங்க, மேடம் வந்து உங்களை பாப்பாங்க. சிஸ்டர் சொல்லுங்க. இவங்கள ரூம் நம்பர் 4 கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க சார். தேங்க் யூ. வாங்க.
வாங்க சார். இங்க வெயிட் பண்ணுங்க, ஆ. மேடம் வந்துருவாங்க. சரி ஓகே. நீங்க உட்காருங்க. ஏன் நடேஷா அம்மாவை வர வேணாம்னு சொல்லிட்டேன்? அவ வந்தா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. ஏன் டாட், அம்மா வந்து இங்க என்ன செய்ய போறாங்க? சரவணன் இங்க இருக்க போறாரு, அவருக்கு ஹெல்ப்பா நான் இங்க இருக்க போறேன். இங்க வந்து அம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா 2 பேருக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா? ஹலோ நட்டாஷா. ஹலோ Hello, சரவணன், doctor. how are you? ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன் டாக்டர். வெரி குட். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு நீங்க இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டே ரிலாக்ஸ். நான் உங்களை ஈவினிங் வந்து பார்க்குறேன். எல்லா டீட்டெயில்ஸும் அப்போ சொல்கிறேன். ஓகே 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 டாக்டர். அப்புறம் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் ரிசப்ஷனில் சொல்லிடுங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நீங்கள் பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் மறுபடியும் ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே 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 டாக்டர். சரி நான் 2 டேஸா? ஏன்டா பரவாயில்ல, நான் போய் ரிசப்ஷன்ல எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ நீங்க இருங்க, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல நீ இரு, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி போய் பண்ணுவீங்க? இருக்கட்டும் நட்டாஷா, நீ இரு சரியா? வரேன். என்ன டாட், 2 நாள் இங்க வெயிட் பண்ணணுமா? பாவம் சரவணன். ஏய் செல்லம், என்ன இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? என்ன என்ன தங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன? ஐயோ டேய், ஐயோ ஜோரம் அடிக்குதே. அம்மா சக்கரப்பட்டியா நிறைய பட்டியா? அம்மா அம்மா, என்னம்மா குழந்தை குடம்பெல்லாம் கொதிக்குதுமா, என்னன்னு வந்து பாருங்களேன். என்னம்மா சொல்ற? வாங்கம்மா வாங்கம்மா. கவிதா, குழந்தைக்கு ஐயோ எங்கம்மா எங்கம்மா குழந்தை? பாருங்கம்மா, ஒரே காய்ச்சலா இருக்குமா குழந்தைக்கு. ஐயோ என்னடா இது, நெருப்பா கொதிக்குதே. மாத்திரை ஏதாவது குடுத்தியா இல்லையா? மா மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டானேம்மா. ஐயோ குழந்தை மாத்திரை எல்லாம் சாப்பிடாதுமா, பொடி பண்ணி கொடுக்கணும். ஏய் நீ பாலை காய்ச்சி சீக்கிரமா எடுத்து ஓடு போ. சரிடா 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 செல்லம், சரி சொல்லும். வயிறுலங்கறாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாத்திரையை கொடுப்போம். சரியாகலன்னு வச்சுக்கேன், பேசாம டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போயிடுவோம். சரியா? டேய் 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 சரிடா கண்ணா, சரிடா. ஒண்ணும் இல்லடா. அழக்கூடாது. அம்மா பாருங்க அம்மா. இது மாத்திரை எங்கம்மா வச்சிருக்க? கவிதா, டேபிள் மேல மாத்திரை பொடி பண்ணி இதுல கலந்து எடுத்துட்டு வாடி. சீக்கிரம் வா. அழாத செல்லம், அழாத. நீ அழாதம்மா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அழாத. நீ தைரியமா இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சமா குடுறி. நாங்க கொடுங்க. இங்க போதும் போதும், இது போதும் இது போதும். சரிடா அழாத. அம்மா இது பிடி. இத பாரு. ஜோ 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 ஜோ. சரிடா கொஞ்சம் குடிடா செல்லம், கொஞ்சம் தான் குடிச்சுக்கோ. கொஞ்சம் தான்டா. ஐயோ அம்மா, இன்னும் காய்ச்சல் குறையலையம்மா. ஐயோ நீ பதறாதம்மா, சரியாயிடும்டா. நீ கவலைப்படாம இரு. சரியா? அழாதடா, அழாத. அம்மா ஏன் குழந்தை அழறா? அக்கா, புள்ளை குறை காய்ச்சலா இருக்கு. காய்ச்சலா? என்ன பொண்ணு நீ? காய்ச்சல் அடிக்கிற குழந்தை இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லம்மா, மாத்திரையை பொடி பண்ணி போட்டோம் சரியாயிடுமான்ட்டு. இல்லன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு அழாதடா. போறீங்களா? என்னம்மா நீங்க கூட இப்படி பண்றீங்க? சரி நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வா. அக்கா இருக்கா? நானும் வரேன். இல்ல வேண்டாம், நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி சரி, வா. ஜாகிரதையா கூட்டிட்டு அழாத. போய் வா. பத்திரம் பத்திரம்டி. வாங்க, ஐயோ கடவுளே, குழந்தைக்கு சரியா இன்னுமே. இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணிடுங்க சார். சரிங்க, பென் எடுத்துக்கிறேன். டாக்டர் ஆனந்தி, அக்கா. ஆனந்தி நீ கொஞ்சம் இங்க உட்காருமா. டாக்டர் எங்க டாக்டர் காணுமே? அக்கா பாருங்க அக்கா. இரு இரு பார்க்கலாம். ஐயோ அழாத. சிஸ்டர், டாக்டர் பார்க்கணும். டாக்டர் ராஜேந்திரன், குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, உடனே பார்க்கணுமா? டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் பாரு. சீக்கிரம் பாருங்களேன், காலையில இருந்து அழுதுட்டு இருக்கா புள்ள, விடாம ஜுரம் அடிக்குது. பயப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு டாக்டர் கூப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. ஆனந்தி நீ உட்காரு, உட்காரு. ஏம்மா ஏம்மா ஏம்மா? எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டரை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்க குழந்தைக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கான், டாக்டரை பார்க்கணுமா? குழந்தை பேரு?
குழந்தை. ஐயோ கேக்கலையே. சரி பரவாயில்ல, நீங்க போங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் சரி சரி. சிஸ்டர் இந்தாங்க. நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க சார். டாக்டர் ஈவினிங் வந்து உங்களை பார்ப்பாங்க. சரி. சரி சரி சரி. உடனே வருவாருன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, டாக்டர் இன்னும் காணோம். என்னன்னு தெரியலையே. சரிம்மா நீ குழந்தைய பாத்துக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, அழக்கூடாதுன்னு. போங்கக்கா. வந்துருவாருடா, வந்துருவாரு. நீ அழாம இரு என் செல்லம். ஆனந்தி வா, டாக்டர் கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா. அழாதடா, அழாத அழாத. சரி சீக்கிரம் வா, அழக்கூடாது செல்லம். வணக்கம். எஸ் கமிங். உட்காருங்க. குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர், பிள்ளைக்கு விடாம காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறான் டாக்டர். எப்ப இருந்து ஃபீவரா இருக்கு? இல்ல டாக்டர், நேத்து ராத்திரில இருந்து தான் உடம்புக்கு முடியாம இருக்கு. ஓகே. ஃபீவர் இவ்வளவு ரேஸ் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குழந்தைய உடனே அட்மிட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணணுமா? பயப்படாதீங்கம்மா, நத்திங் டு பேனிக். குழந்தையோட டெம்பரேச்சரை உடனே குறைச்சாதான் நல்லது, இல்லைன்னா ஃபிக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க உடனே அட்மிட் பண்ணா ட்ரிப் கொடுத்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நத்திங் டு வரி. நீங்க அட்மிட் பண்ணதுலேருந்து 24 hours அப்சர்வேஷன்ல வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம், பயப்படாதீங்க. சரி டாக்டர். ஹலோ, ஒரு அட்மிஷன். சீக்கிரம் பெட்டை ரெடி பண்ணுங்க. நீங்க ஒரு 2 minutes வெளியே வெயிட் பண்ணுங்க. ரூமை ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம். சரி டாக்டர். நான் வந்து இமிடியேட்டா மெடிசன் கொடுக்குறேன். சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். பா. ஆனந்தி, என்னக்கா இப்படி சொல்றாங்க? நீ கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் டைம் ஆச்சுன்னு யாரையும் காணோம். இல்ல வந்துருவாங்க, அவங்க வர டைம் தான். ஃபோன் பண்ணி பாருமா. அதான் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க சகல. வாங்க. வாங்க வாங்க. வாமா வாமா வாமா. ஏமா வாமா. வாங்க போலாம். வாங்க வாங்க. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாங்க சகல. வாங்க வாங்க சரி சரி. வாங்க வாங்க. வாங்க. ஏய் வரந்தாமா. வா. உட்கார் உட்கார் உட்கார். வாங்க. உட்கார். உட்கார்றா. உட்காரு. உட்காரு வைஜெயந்தி, உட்காரு. மங்களம் மங்களம். வரேங்க. வாமா. வணக்கம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. இந்தாங்க. கொடுங்க கொடுங்க.
வளர்மதி வரேன்னு சொன்னாலே இன்னும் வரலையா? வளர்மதி வந்துட்டாமா. வேலூருக்கு போய் ஹாஸ்டல்ல இருந்து கீதாவை கூப்பிட போயிருக்கா. என்னது? அப்போ உங்க பொண்ணு இன்னும் வரலையா? வந்துருவா. ஏதோ முக்கியமான ஒரு எக்ஸாம்னு சொன்னா, அதை முடிச்சுட்டு உடனே வந்துருவா. எக்ஸாமா? இருக்கட்டும். எழுதிட்டு பையாவே வரட்டுமே. எங்க வீட்டு மருமக எக்ஸாம் எழுதுறானா எங்களுக்கு பெருமை. எவ்வளவு நேரம் பொறுமையா நாங்க காத்துட்டு இருக்க தயாரு. எங்க மருமகளை பார்த்துட்டு தான் நாங்க போவோம். அம்மா, இவன் தான் என் பையன் பறந்தாம. வணக்கங்க. வணக்கம் தம்பி. பாக்குறதுக்கு சும்மா முரட்டு பையன் மாதிரி இருப்பான், ஆனா தங்கமான பையன். என் பையங்கிறதுக்காக நான் சொல்லல, ரொம்ப தங்கமான பையன். அந்த பையன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம்னா இந்த பையன் தான் முதல்ல வந்து நிப்பான். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா பெருசா செய்யற அளவுக்கு எங்கிட்ட ஒன்றும் வசதி வாய்ப்புகள் இல்லைங்க. என்ன நீங்க வசதி வாய்ப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டு மருமகளுக்கு நாங்க செஞ்சுட்டு போறோம். நீங்க எந்த சீர்சனத்தையும் செய்ய வேண்டாம். நாங்க நகை நட்டு எல்லாமே எங்க மருமகளுக்கு நாங்க செஞ்சு இந்த வீட்டுல இருந்து நாங்க கூட்டிட்டு போயிருவோம். அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும். ஏங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வீட்ல அவங்க 2 பேரும் வரலீங்களா? அதுமா, ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தி அங்க இருந்து பாத்துக்க வேண்டிய கட்டாயம். அதனால அவளும் அங்கேயே இருக்கா. இன்னொருத்தியும் என்ன விடுங்க, விளையாட்ட நல்லதான் போங்க. பொண்ணு இப்ப வந்துருவா. வரட்டும். அவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரங்கள் எடுத்து போ. சீக்கிரம் இருக்கட்டும். முதல்ல மருமக வந்து சம்மதம் சொல்லட்டும், அப்புறம் சந்தோஷமா கையை நினைப்போம். என்னடா? சரிங்கப்பா. நல்லபடியா முடிச்சா போதும்ல. ஆமா, ஒண்ணு வரதுக்கு லேட் ஆகுமா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. சுரேஷ், போன் பண்ற வளர்மதிக்கு. சரி சீக்கிரம் வர சொல்லு. இருக்கு, போன் பண்ணிட்டு வந்துறேன். எந்த இடத்துல வரான்னு தெரியல. வரட்டும். என்னடா? கிளம்பி 1/4 மணி நேரம் ஆகுதுங்களாமா? இப்ப வந்துருவாங்க. கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சரி, வரட்டும் தம்பி, வரட்டும். காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? சாப்பிடுவோம். சரி, போய் ரெடி பண்ணு. போய் காய் பண்ணுங்க, போங்க சீக்கிரம். நீங்க பேசிட்டு இத வந்துறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி பண்ணுங்களா? இதோ பண்ணிடுறேங்க. எங்க அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப யதார்த்தமான மனுஷங்களா இருக்காங்க மங்களம். மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பி யாரையும் தப்பா எடப்படக்கூடாது மங்களம். ஆமா. சரி, நீ உடனே காஃபியை ரெடி பண்ணி எடு. இதோ ரெடி பண்ணி கொண்டு வரேங்க. என்னாச்சு சரவணன்? எல்லா டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் சரவணன், நீங்க தானே பேஷண்ட்? நீங்களே போய் ரிசப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா என்ன? அப்பாவை அனுப்பியிருக்கலாம்ல, இல்ல நான் போயிருப்பேன்ல. அதுக்கு இல்ல நட்டாஷா, பிளட் குரூப் அது இதுன்னு பர்சனல் டீடைல் எல்லாம் கேட்பாங்க. அதான் நானே போய் கொடுத்தேன். அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரவணன், 1 minute. சரவணன், அவளுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தா கூட அவ்வளவுதான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 2 பேரும் தனியா வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். டாட், எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தானே? இதுக்கு எதுக்கு அட்மிட் ஆக சொல்றாங்க? இல்லம்மா, மைண்டுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமேன்னு தான்.
இங்க ஒரு 2 days தங்கி ரெஸ்ட் எடுத்தா சரவணன் will be all right. ஏன் டாட், இது என்ன பிக்னிக் ஸ்பாட்டா தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? எனிவேஸ் வந்தாச்சு. சரவணனுக்கு நல்லா ஆனா சரி, எனக்கு அதுவே போதும். ஐ டோன்ட் மைண்ட் ஆல் திஸ். ஓகே நட்டாஷா, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ இல்ல உட்காந்துக்கோ. ஹலோ, நீங்க என்ன பார்த்து படுத்துக்கோ உட்காந்துக்கோன்னு சொல்றீங்க. நீங்க தான் பேஷண்ட், அத மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க உட்காருங்க, வாங்க. சரவணன், நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். நடாஷா இரு, நீ எதுக்கு? நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. நோ வே, என்னால இந்த ரூம்லயே இருக்க முடியாது. நான் போயிட்டு வரேன், நீங்க சரவணனை பாத்துக்கோங்க. இல்லம்மா, அது வந்து டாட், நான் போயிட்டு வரேன், நீங்க சரவணனை பாத்துக்கோங்க. பெரியம்மா வந்துருவாங்க செல்லம். வந்த உடனே நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.